ஏய், பழத்துல கூடவாடா கலப்படம் பண்ணுவீங்க? பளபளன்னு இருக்கிறதுக்கு மெழுக தடவி விக்கிறீங்களேடா, நல்லா இருப்பீங்களா நீங்க? இவ்வாறெல்லாம் சினம் கொள்ள தேவை இல்லை அன்பர்களே. ஆப்பிள் பழத்தின் மேல் பூசப்பட்டிருப்பது மெழுகுதான். ஆனால் அந்த மெழுகினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. எடுத்துக்காட்டாக இதில் பூசப்படும் கெர்னோபா வாக்ஸ் ஒரு வகை பனை மரத்தின் இழையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சோயா வாக்ஸ் சோயா பீன்ஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ரைஸ் பிரான் வாக்ஸ் நாம் உண்ணும் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மரத்திலிருந்தோ செடி கொடிகளில் இருந்தோ பறிக்கப்பட்ட உடனேயே இப்பழங்கள் யாவும் ஈரப்பதத்தினை இழந்து மெதுமெதுவாய் காய்ந்து அவையின் ஊட்டச்சத்துக்களை இழந்துவிடும். இறக்குமதியின் போதோ ஏற்றுமதியின் போதோ வழி நெடுக ஒன்றோடு ஒன்று உரசுவதனாலும் தட்பவெப்ப மாறுதல்களினாலும் சேதங்கள் மிகுதியாகும். அசுத்த நுண்ணுயிர்களின் தாக்கத்தால் நோய் தொற்றுகளும் ஏற்படும். இவை யாவற்றிலிருந்தும் பாதுகாக்கவே பறித்த உடனேயே